ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மில்க் வச்சு நம்ம ப்ரெட்டு வச்சு ஒரு கேக்கு தான் பண்ண போகிறோம். அவனே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம கேக் பண்ணலாம். நல்ல ஒரு சாஃப்ட்டு, நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கும். இது நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸாக உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். கேக் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். தேவையான அளவுக்கு ப்ரெட் எடுத்துக்குவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு கப்பு நம்ம பால் பவுடர் எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு 2 கப்பு அளவுக்கு நம்ம இன்றைக்கி காய்ச்சின பால் எடுத்துருக்கோம். ஏலக்காய் பொடி எடுத்துருக்கோம். சர்க்கரை எடுத்துருக்கோம். நம்ம ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட. ஃபஸ்ட் நம்ம ப்ரெட்டை ஃபுல்லாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரெட் கம்ஸாக ஆக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ப்ரெட் கம்ஸ் ஆக்கிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுக்க ப்ரெட்டை ஃபுல்லாக நம்ம பிச்சு போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி பிச்சு போட்டு நம்ம ப்ரெட் கம்ஸ் ஆக்க போகிறோம். ப்ரெட் கம்ஸ் ஆக்குனா அந்த தூளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கேக்கே பண்ண போகிறோம். எல்லா ப்ரெட் கம்ஸையும் நமக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஃபுல்லாக நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண வேணால், நம்ம லைட்டாக ஒரு சுற்றுனாலே போதும், நமக்கு நல்லா கிரைண்ட் ஆகிடும். இந்த அளவு கிரைண்ட் பண்ணால் போதும். நமக்கு ப்ரெட் கம்ஸ் நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த அளவு கிரைண்ட் பண்ணால் போதும். எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ண ப்ரெட் கம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்ம கேரமல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சர்க்கரையை வச்சு. ஸோ அதனால் நம்ம இருக்கிற சர்க்கரை ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். பாதி சேர்த்துக்கலாம். நம்ம 4-5 ஸ்பூன் நம்ம சேர்த்துட்டு கேரமல் தான் பண்ண போகிறோம். அடுப்பை ஃபுல்லாக நம்ம ஸ்லோ பண்ணி வச்சுட்டு நம்ம வெறும் ட்ரையாகவே அந்த சர்க்கரையை ஃபுல்லாக நம்ம இப்படியே நம்ம கரண்டி வச்சு நம்ம ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரை பண்ண நமக்கு கொஞ்சம் கலரிங் சேஞ்ச் ஆகும். அப்போ சேஞ்ச் ஆகும்போது நம்ம லைட்டாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்க அந்த சர்க்கரையை ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ லைட்டாக நம்ம கலர் மாறும். கலரிங்காக லைட்டாக நம்ம கலரிங் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க காய்ச்சின பாலை நம்ம சேர்த்து அந்த கேரமலில் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்க ப்ரெட் கம்ஸை ஃபுல்லாக நம்ம சேர்த்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். திக் பேஸ்ட்டாக ஆகும். அது அளவுக்கு நம்ம கையை எடுக்காமல் ஃபுல்லாக நம்ம இதேமாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கையை எடுத்துட்டிங்கன்னா சப்போஸ் நமக்கு வந்து கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் கையை எடுக்காமல் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இதேமாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். கிண்டினதுக்கப்புறம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். அது ஒரு கப்பு எடுத்துருக்கோம். அந்த கப்பு ஃபுல்லாக பால் பவுடர் ஃபுல்லாக நம்ம சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். கெட்டியே இல்லாமல் நல்லா ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம கெட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஏலக்காய் பொடி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் இந்த போட்ட ஏலக்காய் பொடி. நம்ம சாப்பிடும்போது கேக் ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகி, ஸோ அதனால் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிற போகிறோம். நல்லா சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்ல ஒரு திக் பேஸ்ட் அளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேக்கு நல்ல சாஃப்டாக நமக்கு வரும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ நம்ம கிண்டி விட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம குக் பண்ணுறோமோ நமக்கு அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கேக் பேனில் நம்ம இது எல்லாத்தையும் மாற்றிக்க போகிறோம். கேரமலில் ஃபுல்லாக நான் ஆல்ரெடி வந்து கேக் பேனில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ண கேரமலில் இப்போ நம்ம வேக வச்சுருக்க கேக்கை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஒரு 1 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா கேக்கு ரெடி ஆகிடும். சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். ரொம்ப குயிக்காக செய்ய வேண்டிய ஒரு அவனே இல்லாமல் ஒரு கேக்கு தான் இது. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃப்ரீசரில். 1 hour கிட்ட ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு சாஃப்ட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. வீட்டில் இருக்க பிஸ்ஸா பருப்பு வச்சு நான் கேக்குக்கு மேலே டெக்கரேட் மாதிரி பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு பருப்பையும் நம்ம இதேமாதிரி பிரேக் பண்ணி அதை உடச்சி நம்ம அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கத்தியால் ஃபுல்லாக கட் பண்ணி கேக்கு சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். எம்மியாக இருக்கும். டேஸ்ட்டு ஸ்வீட்டு அதுக்கு மேலே இருக்கும். நம்ம போட்டு லைட் ஸ்வீட் தான். நாங்கள் ப்ரெட்டில் இருக்க நம்ம ஸ்வீட்டு பால் போட்டு நமக்கு லைட்டாக ஸ்வீட் இருக்கும். அந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். கேக்கு நல்லா குக் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் எடுக்கும்போதே. ஸோ இந்த கேக் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியான மெத்தடில் அவனே இல்லாமல் ஒரு டேஸ்டியான கேக் எப்படி பண்ணலாம் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி கேக் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.